வாழ்க்கை கடலையாய் பாய்ந்தோடவே நம் முகம் மகிழ்வாழி மலர்ந்திடவே நம் நெஞ்சம் இன்பத்தால் நிறைந்திடவே மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு வந்து விட்டார். மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு வந்து விட்டார். ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அருட்தந்தைக்கும் இங்கே இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இயேசு ஆண்டவருடைய நாமத்திலே இனிய காலை வணக்கம். கரங்களை குவித்து இந்த பலியிலே நாம் ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையே, இயேசுவே, எம் அழகிய அன்பரே, உமக்காகவே உம் வருகைக்காகவே எங்கும் எம் விழிகளுக்கு அணியாத நம்பிக்கை சுடரை ஏற்றும். இவ்வுலகின் போக்கை மாற்றும் மனித பாவங்களை தகர்த்தெறிந்து நிலையான உம் வாக்கு எம் இதயத்தில் உயிராக உருவாகிட அருள் புரியும். இறையேசுவில் அன்புள்ள இறை மக்களே, இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு வாரத்தில் கால் பதிக்கின்றோம். திருவருகை காலம் தரும் அழைப்பு மிக அழகானது. அரை கூவல் விடுக்கும் இறைவாக்கினரோடு இணைந்து பயணிக்கவும் எம்மை முழுவதுமாக மாற்றவும் எமக்குள் ஒரு புதிய அருளை உருவாக்கவும் இக்காலம் அதிசயம் தரும் காலமாக அமைகிறது. நற்செய்தியில் கேள்விகளை விடுக்கும் மக்களுக்கு பதில்களை தரும் திருமுழுக்கு யோவானின் ஞானம் வியக்கத்தக்கதே. ஒவ்வொரு நிலையில் இருப்பவருக்கும் ஒவ்வொரு பதிலும் பெறுமதியானது. கேள்விகள் இலகுவானது போல தோன்றினும் அதை உண்மையாய் வாழ்வது என்பது இலகுவானது அல்ல. நாம் வாழும் இவ்வுலகு நம்மை மெதுவாக இழக்கின்றது. எம்மை சூழ்ந்திருக்கும் நல்விழுமியங்கள் எம்மை விட்டு அகன்று போகின்றது. அநீதியை நியாயப்படுத்தும் போது, பொய்களை உண்மையாக்கும் போது, பொறுப்புகளை தவறவிடும் போது, குடும்பங்களை வெறுத்து ஒதுக்கும் போது, எம்மை சூழ்ந்திருப்போரின் நட்பெயரை கெடுக்கும் போது, எம் வார்த்தைகளால் உணர்வுகளால் பலரின் வெறுப்புக்குள்ளாகும் போது, சிலரின் வாழ்வை நிற்கதியாக்கும் போது, இதே திருமுழுக்கு யோவானின் கேள்விகள் எமக்கும் கேட்கப்படுகின்றன. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று எம்மை நாமும் கேட்டு ஆன்ம சோதனை செய்வோமானால் கிறிஸ்துவின் வருகை அர்த்தம் பெறும். சேர்ந்து பயணிக்கும் எமது வாழ்விலே இறைவன் தரும் அருள் வளங்களை நிறைவாக பெற்று வாழ முயற்சிப்போம். அழகான இவ்வுலகிலே இயேசுவை தாங்கும் கருவிகளாக உயரவே ஒளியும் சுடராக வாழ்ந்து காட்டுவோம். இதற்காக இறைவரம் கேட்டு எமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அமலமர் தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை பிலிப் அடிகளாரை அன்புடன் ஸ்டெனிஸ்லோஸ் வட்டார இறை மக்களும் பங்கு மக்களும் வரவேற்பதோடு இப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆழமான நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளும் மகிழ்ச்சியூட்டுகின்ற ஒரு இறை செய்தியும் அடங்கிய அழகான முன்னுரை இப்பொழுது கேட்டிருக்கிறோம். அன்பான உறவுகளை, உங்கள் வரவேற்பிற்கு நன்றி. இறைவன் எல்லோரையும் இந்த பலிக்குள்ளே அழைக்கிறார். இந்த தூய மறை நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்கின்ற நம்பிக்கையும் இன்று இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3வது ஒளி ஏற்றப்பட்டிருக்கிற பொழுது, அதுவும் ரோசா மலர் அதை ஒத்த அந்த நிறத்தையுடைய
இது ஏற்றப்பட்டிருக்கிற பொழுது இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு, ஹாப்பினஸ், த ஜாய். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிலே நாம் உண்மையாகவே எங்களுடைய மனங்களை திறந்து விடுகிற வைக்கின்ற ஒரு ஞாயிறு. ஆகவே இந்த முன்னுரையிலே நான் இதையும் சேர்த்து கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த மறை நிகழ்வுகளுக்குள்ளே செல்ல, இந்த நிகழ்விலே நாம் ஆண்டவருடைய அருள் பெற நம்முடைய தகுதியற்ற தன்மைகளை நினைத்து ஆண்டவரிடம் அதற்காக மன்னிப்பு கேட்போம், எம் நிலை உணர்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் ஒரே இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் உமது மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழினும் கூர்மையானது. உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழிலும் கூர்மையானது. சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது. சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது. உம் வார்த்தையே, உம் வார்த்தையே, ஐயா உன் பிரசன்னம் அண்டி வந்தே. அழியா உன் வார்த்தைகள் வாழ்வாகணும். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 14 தொடக்கம் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலரே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார்.
உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரை என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியொரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 4 தொடக்கம் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரியட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது.
ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10 தொடக்கம் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளையுடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்பான அருட்தந்தையவர்களே, இங்கே இருக்கின்ற ஆன்ம ஊழியத்திலே ஈடுபடுகிற சகோதரர்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசு ஆண்டவருடைய இனிய நாமத்திலே வாழ்த்தி நிற்பதோடு, இந்த 3வது திருவருகை காலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் செய்திக்குள்ளே நான் உள்ளன்போடும் பெருமகிழ்வோடும் அழைத்து நிற்கிறேன். இந்த 3வது ஞாயிறினுடைய தன்மை என்ன என்று சொல்லி நான் உங்களோடு ஆரம்பத்திலே முகவுரையிலே நான் பேசியிருக்கிறேன். அந்த 3வது அந்த செய்தியினுடைய தன்மையை நான் அடியொற்றி தி சண்டே ஆஃப் ஜாய், இதை ஹவுடோட்டே சண்டே
சண்டே என்று சொல்லி அந்த தொனியை ஆழப்படுத்தியதாக இருக்கும்படியான அந்த செய்தி இன்றைய வாசகங்களிலே எல்லாவற்றிலும் இழையோடி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தியிலே மகிழ்ச்சியை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லையே, அந்த வார்த்தையே வரவில்லையே என்று சொல்கிற பொழுது, the patron saint of spiritual joy or happiness, அது யார் என்று சொன்னால் ஜான் தி பேப்டிஸ்ட். அதாவது ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய அந்த புனிதர், அந்த அந்த அதை அச்சொட்டாக சொல்பவர் புனித ஜோவான் இன்றைய செய்தியை சொல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சி வந்து இன்றைய செய்தியை சொல்லுகிறது என்று சொல்லி நற்செய்தியாளர்கள், இறையியலாளர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஏன் யோவானை ஸ்பிரிச்சுவல் ஜோய், அதில் பேட்டன் சைன் என்று சொல்லுகிறோம் என்றால், எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் வந்து நிற்கிறார். அப்பொழுது வயிற்றில் இருந்த ஜோவான் அக்களிப்பால் துள்ளினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே அந்த உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சி அங்கே இருப்பதை நாம் நற்செய்தி பகுதியிலே கண்டுகொள்கிறோம். அதனால் தான் அவரை மகிழ்ச்சியினுடைய அந்த இறைவாக்கினர், அந்த பேட்டன் செயின்ட் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சரி, இன்றைய செய்திக்குள்ளே நாம் நுழைந்து பார்ப்போம். இன்றைய முதலாவது இறைவார்த்தை பகுதி எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று பார்த்தால், இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த செப்பனியா என்பவர் இறைவாக்கினர் என்று சொல்கிற பொழுது எந்த காலத்திலே இது எழுதப்பட்டது என்றால், கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ராயல் மக்களிடையே பணிவிடை செய்த ஒரு இறைவாக்கினராக இவர் இருப்பதனாலே அந்த காலத்திலே இந்த செய்தியை அவர் எழுதுகின்றார். இவருடைய காலத்திலே அன்பானவர்களே, எபிரேயர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டனராம். அது மட்டுமல்ல, பாவங்கள் அந்த இடத்திலே மலிந்து போயிருந்தனவாம். தலைவர்களுக்கிடையே, சமூக சமய பொருளாதார கட்டுமானங்களுக்கிடையே அநீதிகள் தலைவிரித்து தாண்டவமாடி கொண்டிருந்தவாம். மேலுமாக அங்கே பார்க்கின்ற பொழுது சுற்றியிருந்த மன்னர்களின் கரங்கள் ஓங்கி இருந்தனவாம். இஸ்ராயல் மக்களிடையே பெரிய வறுமையும் பஞ்சமும் நிலவிக் கொண்டிருந்ததாம். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் தான் செப்பனியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், மகளே சீயோன் மகிழ்ந்து ஆர்ப்பரி, மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்று ஒரு மகிழ் வளைப்பு விடுக்கிறார். அன்பானவர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும் கஷ்டம், இவர் மகிழ்ச்சியா இருக்க சொல்றார். எப்படி இருக்கும்? பஞ்சம், வறுமை, பெரிய குழப்பங்கள் இருக்கிற பொழுது ப்ரோ சில் அவுட்டா, பி ஹாப்பி என்று சொன்னா எப்படி இருக்கும்? கோபமா இருக்குமா இல்லையா? ஆமா, நீங்க கவலையா இருக்கிறீங்க, நீங்க துயரமாக இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்க சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இந்த செய்தியோடு இரண்டாவது இறைவார்த்தை பகுதிக்கு போகிற பொழுது அங்கேயும் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகம், அந்த மடலிலே இது எந்த காலத்திலே எழுதப்பட்டது அல்லது எந்த அந்த பின்னணியிலே எழுதப்பட்டது என்றால், அங்கே பதட்டம், அங்கே பிரச்சனை. எபோதியா என்ற பெண்மணிக்கும் சித்திகா என்ற பெண்மணிக்கும் இடையில் ஒரு பகையுணர்வு இருந்தது. அந்த பகையுணர்வு போட்டி மனப்பான்மையாக மாறி, அது கலகமாக மாறி, அந்த சபையிலே பல பிரிவுகள் இருந்தது. இந்த பிரிவு இருக்கின்ற பொழுது அது மட்டுமல்ல, இரண்டாவது நிலை என்னவென்றால், உரோமியர்களுடைய அடக்குமுறை அந்த மக்களிடையே இருந்தது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்கிடையே விசுவாசத்திலே சோர்வு இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பின்னணியிலே அவர் சொல்வதை பார்த்தால் இங்கே சொல்லிக் கிடக்கிறது, அவர் மகிழுங்கள், மீண்டும் சொல்கிறேன் அகமகிழுங்கள். இதை சொல்றாங்க எஸ்கட்டோலஜிக்கல் அன்சைட்டி, ஒரு பதட்டத்தோடு, ஒரு சோர்வோடு, ஒரு மன ஒரு பிறழ்வு நிலையோடு இருக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மகிழுங்கள், மீண்டும் மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்கிறேன் என்றால் எப்படி இருக்கும்?
இப்படியான இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாங்கள் அந்த அந்த இறைவார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்பான சகோதரங்களே, எனக்கு வரலாற்றிலே எங்களுடைய மனித வாழ்வையை ஒத்த வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆண்டவர் இந்த நேரத்திலே என்னை அழைப்பதாக நான் எண்ணிக்கொள்கிறேன். விக்டர் பிராங்க்லின். இவர் ஒரு விதமான வாழ்க்கையிலே, இவர் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர். ஹிட்லருடைய காலத்திலே அந்த வதை முகாம்களுக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டவர். அந்த முகாமிலே அப்பாவை இழந்தார், அம்மாவை இழந்தார், சகோதரனை இழந்தார். தன்னுடைய மனைவி வாயும் வயிறுமாக கருவை சுமந்திருந்த அந்த மனைவி கூட இறந்தார். இப்பொழுது எல்லாம் இழந்த நிலையிலே விக்டர் பிராங்க்லின் சாவா வாழ்வா என்ற அந்த தோரணையிலே அந்த கேம்பிலே வச்சு வதைக்கப்படுகிறார். சும்மா வச்சிருக்கல, பல வதைகளையும் நோவுகளையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற விக்டர் பிராங்க்லின் இவர் என்ன மாதிரி இருந்தார் என்று சொன்னார்? அமைதியாக இருந்தார். என்ன மாதிரி அவர் இருந்தார் என்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரிடம் காணப்படுகின்ற அந்த உள்ளார்ந்த விடுதலை, அந்த அமைதியை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பலர் கேட்டார்கள், எல்லாரும் கஷ்டப்படுகிறார்களே, நீரும் கஷ்டப்படுகிறீரே, அப்பாவை இழந்தீரே, அம்மாவை இழந்தீரே, சகோதரனை இழந்தீரே, எல்லாரையும் இழந்தீரே, நீர் இவ்வாறு எப்படி இருக்க முடியும் என்று சொல்கிற பொழுது அவரே சொல்கிறார், ஒரு கைதியாக எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன், உண்மை. ஆனால் ஒன்றை தவிர என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது ஒன்றை தவிர என்னுடைய அகச்சுதந்திரம். அன்பான சகோதரங்களே, எல்லாவற்றையும் இழந்தாலும் அகச்சுதந்திரம், இன்னர் ஃப்ரீடம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி விளங்கப்படுத்துவது? இந்த உள்ளார்ந்த அமைதியை, உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சியை எப்படி விளங்கப்படுத்துவது என்றால், எங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஒன்று வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது. அந்த துன்பத்தை நான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். விக்டர் பிராங்க்லின் சொல்வது என்னவென்றால், தூண்டுதல், நான் துலங்கப் போகிறேன், இடையிலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்திலே, அந்த இடைவெளியிலே என்னுடைய டிசிஷன் என்ன? இதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எனதருமை சகோதரங்களே, எங்களுக்கு வருகிற துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நான் என்னுடைய மனச்சுதந்திரத்தோடு எதை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதில் தான் என்னுடைய மகிழ்ச்சியே தங்கியிருக்கிறது, வாழ்வின் திருப்தியே தங்கியிருக்கிறது என்று சொல்லி அந்த கேட்டவர்களுக்கு விக்டர் பிராங்க்லின் சொல்லி அதை அவர் இந்த உலகத்துக்கே சொல்லுகிறார். உலகத்துக்கே சொல்வதை அவருக்கு முன்னதாகவே வாழ்ந்து காட்டிய உத்தமமான இறை மனிதர் இவர். உள்ளார்ந்த விடுதலையிலே தன்னை கொடுத்தார். உள்ளார்ந்த ரீதியிலே அமைதியோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு தன்னை கொடுத்தார். இவரிடம் காணப்படுகின்ற மனச்சுதந்திரம், அந்த இன்னர் ஹாப்பினஸ், இன்னர் ஃப்ரீடம் யாரிடமும் இன்று இந்த உலகத்திலே காணப்படவில்லை. நாங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய மகிழ்ச்சியினுடைய ஞாயிறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்பா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். யாருக்கு சொல்ல முடியும்? ஒரு அகச்சுதந்திரத்தோடு வாழுகிற ஒரு இறை மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். இறைவன் வந்து மனிதனாக வாழ்ந்து அகச்சுதந்திரத்தோடு, அகமகிழ்ச்சியோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் பாடம் சொல்கிறார். அன்பான சகோதரங்களே, இந்த வேளையிலே உங்களோடு சேர்ந்து இந்த விடயத்தை ஆழப்படுத்துகிற பொழுது நற்செய்திக்குள் வருகிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 தரம் கேட்கிறோம் பாருங்க. இப்ப கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறார்கள் ஒருக்கா பார்த்துட்டு கேளுங்க. நீங்க பார்த்தாலே அவர்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். பார்க்கிறார்கள், கேட்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? யார் கேட்கிறாங்க? முதலாவது கூட்டம் கேட்குது, மக்கள் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பா. சிம்பிள். 2 இருந்தா ஒன்றை கொடு. சிம்பிள். 2வது, அன்பான சகோதரங்களே, யார் கேட்கிறாங்க? 2வது கேள்வியை யார் கேட்கிறாங்க என்று சொன்னால், வரி தண்டுபவர், ஏமாற்றுபவர்கள், நான் வாழணும் என்று சுதந்திரமாக இருப்பவர்கள், நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும்? அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் போதுமானதை மட்டும் எடுங்க,
தேவையில்லாம பறிக்காதீங்க, ஏமாற்றாதீங்க. இந்த தோரணையிலே பதில் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, வாளோடும் கத்தியோடும் தடிகளோடும் அதிகாரத்தோடும் பயத்தை உண்டு பண்ணி வாழுகிறவர்கள் கேட்கிறார்கள், படை வீரர்கள், நாங்க என்ன செய்யணும்? அட பயமுறுத்தாதீங்கடா. ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் யோவான் ஊடாக எங்களுக்கு சொல்வது, பயமுறுத்தாதீங்க. அதிகாரம் கொடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் நத்திங். உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்க அதிகாரத்தோட ஆடாதீங்க, நீங்க தலக்கணத்தோடு நிக்காதீங்க, ஏழைகளை பயமுறுத்தாதீங்க. பாருங்க சொல்றது, இது அதிகாரம் எல்லாம் என்னப்பா, அது காரம் அதிகமா போச்சு. இந்த காரம் அதிகமா போனபடினால உலகம் பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறது. அரசனும் நாளை ஆண்டியாவான். உண்மையிலே அன்பான சகோதரங்களே, இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேணும், நாம் என்ன செய்ய வேணும், நாங்க என்ன செய்ய வேணும் என்ற கேள்வியை கேட்கின்ற அந்த தோரணையிலே பதிலளித்த the spiritual joy, the patron saint, அவர் சொல்கின்ற ஒரு உருவகம் தான் சுளகு. குச்சுனிக்குள்ள உடனே போகணும். சுளகு பார்த்துருக்கிறீங்களா? வினோயிங் ஃபேக்ட். அம்மா எடுத்து அந்த சப்பை அந்த ஒன்றுக்கு உதவா முன்னுக்கு இருக்கிற அப்படியே தட்ட 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 அப்படியே வெளியால போக முடியும், கொளிச்சு போட்டு வெளியால் எறிவாங்க. அடியில் தங்குறது என்னன்னா, அது தங்குறது தங்கம், அதான் தங்கம் என்று சொல்லப்படுகிறது. அடியில கனத்த விஷயங்கள் தங்குகிற பொழுது அது சுத்தமாக இருக்கும், அது கனமாக இருக்கும், அது ஆழமாக இருக்கும். உள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது, வெளியிலே அதை காட்ட முடியாமல் நாங்கள் எல்லாரும் சிரிப்பில்லாமல் இருக்கிறோம். சிரிங்க ப்ளீஸ். இந்த நேரத்தில் இறைவார்த்தையின் ஒளியிலே சொல்கிறேன், கனத்த இதயங்களோடு சிரிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம். அப்பா, சகோதரமே, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் சிரியுங்கப்பா. டோப்பமீனும் செரட்டோனினும் அழகாக சுரக்கட்டும். மூளையிலிருந்து சுரக்கிற பொழுது இன்று 1 வயது உங்களுக்கு கூடுகிறது. உங்களுக்கு டயபெட்டிக் எல்லாம் குறையும், பிரஷர் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். சிரியுங்க ப்ளீஸ். இதான் யோவான் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரங்களே, இன்றைய 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் மகிழ்ந்திரு என்று சொல்கிற செய்தியோடு வந்திருக்கிற பொழுது, துன்பத்திலும் மகிழ்ந்திரு, துயரத்திலும் மகிழ்ந்திரு. நீதான் மனச்சொந்தோடு வாழணும், வேறு யாரும் உனக்கு நீ பொறுப்பாக வைக்காதே. நான் துன்பமாக இருக்கிறதுக்கு அவதான் காரணம், என்ன அளவச்சது அவதான். நத்திங். ரெஸ்பான்சிபிலிட்டியை மற்றவர்கிட்ட கொடுக்கிறோம் பாருங்க, அது இல்ல. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி என்றா, பொறுப்பெடுத்தலண்டா இன்று நாங்கள் ஒரு கடமையை செய்வதை மட்டும் நினைத்துக் கொள்கிறோம். நோ நோ நோ, நெவர். வாட் யூ ஃபீல், வாட் யூ திங்க், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் பொறுப்பு. விக்டர் பிராங்கலினுடைய அந்த ஸ்பேஸுக்குள்ள இருப்பதனால், என்னுடைய நிபந்தனை, என்னுடைய முடிவில்லாமல் யாரும் என்னை காயப்படுத்த முடியாது, யாரும் என்னுடைய மகிழ்ச்சியை பறித்துக் கொண்டு போக முடியாது என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் நீக்கிவிட முடியாது சொன்னார். கிரேட் சைக்காலஜிஸ்ட் சொன்னாரா இல்லையா? எனதருமை சகோதரங்களே, நீங்கள் டிசைட் பண்ணுங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். சின்ன பிள்ளைகள் கேட்டா, ஏனப்பா நீங்க அழுகிற, அம்மா எனக்கு பேசி போட்டா, அது சின்ன பிள்ளைத்தனமானது. அழுகிறதுக்கும் நீங்கள் சிரிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் நன்றாக வாழ்வதற்கும் who are responsible? you. இன்றைக்கு நான் ரத்தின சுருக்கமாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இந்த மறையுரையை நிறைத்து உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறேன். இன்றைக்கு ஜாய், JOY, இந்த 3 எழுத்துக்களையும் எடுத்து பாருங்க. ஜே என்றால் நான், ஜீசஸ் என்று சொல்கிறேன். ஓ என்றால் அதர்ஸ், மற்றவர்கள் என்று சொல்கிறேன். வை என்றால் யூ, நீ என்று சொல்கிறேன். இந்த 3ஓடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிற பொழுது இந்த செய்தி எதை எனக்கு கொடுக்கிறது என்றால், JOY, ஜோய், குதூகலம், பெருமகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஜீசஸோடு நான் எவ்வாறு உறவு கொண்டிருக்கிறேன், மற்றவர்களோடு எவ்வாறு நான் உறவு கொண்டிருக்கிறேன், என்னோடு நான் எவ்வாறு உறவு கொண்டிருக்கிறேன், என்னை குறித்து நான் எவ்வாறு நல்ல விடயங்களை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லவன்,
நான் சிறந்தவன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே பெரிய அமைதியை கொடுக்கிறது, நான் அமைதியாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி என்றால் உங்களோடு கொண்டிருக்கிற உறவு பெஸ்ட், நல்ல உறவு. உன்னை நீ அன்பு செய்வது போல நீ அடுத்தவனையும் அன்பு செய் என்று சொன்னாரே ஆண்டவர். எதற்காக என்றால் உன்னை நீ அன்பு செய், அதான் பெரிய உண்மையே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடிக்கொள்வோமா? இந்த செய்தி மகிழ்ந்திரு. கண்களை மூடிக்கொள்வோம், கண்களை மூடிக்கொள்வோம், எல்லாரும் மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா, நான் என்ன செய்யணும்? இதை எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இயேசுவே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் என்று எனக்கு சொல்லித்தாங்க. இந்த செய்தியை ஆழமாக உங்களுக்கு இன்றைக்கு பதிந்திருக்கட்டும். வீட செல்லுகிற பொழுது ஆழமாக பதிந்திருக்கட்டும். என்னப்பா செய்யணும்? ஏசப்பா, ஏசப்பா, என்னப்பா செய்யணுங்க? சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே. ஏசப்பா, ஏசப்பா, என்னப்பா செய்யணும்? நான் சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். அவர் சொல்றத நாங்க செய்வோம். அவர்தான் உள்ளார்ந்த விடுதலையை தருவார். உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது, அதை வாழுங்க. எல்லாரும் இயேசு எங்களை அழைக்கின்ற இந்த மகிழ்ந்திரு என்ற ஞாயிறிலே எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகளை அந்த பரலோக தந்தையிடம் எடுத்துச் சொல்லி கரம் குபித்து உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது திருமகனின் பிறப்பிற்காக உமது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆயத்தம் செய்யவென உழைக்கும் ஒவ்வொரு திருநிலை பணியாளர்களும் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் அன்பு சீடர்களாக மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது வருகைக்காக எம்மை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்து
செய்து கொண்டிருக்கும் நாம் உம்மை அறிந்து அறிவிக்கவும் நீர் எம்மை மீட்கவே வந்துள்ளீர் என்று ஏற்றுக்கொண்டு வாழவும் பிறரை வாழ்விக்கவும் வரம் மருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இவ்வுலகின் ஏழைகள், வறியவர்கள், துன்பப்படுவோர், அனாதைகள், வைத்தியசாலையில், சிறைச்சாலையில் தவிப்போர் அனைவருக்கும் உமது பிறப்பின் செய்தி நம்பிக்கையையும் மனமகிழ்வையும் கொண்டு வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த அழகான உலகிலே வறட்சியும் வறுமையும் கொடுமைகளும் துன்பங்களும் கொலைகளும் வன்முறைகளும் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் நீர் பிறக்கும்போது இவற்றினால் துயருறும் மக்களை கைவிடாமல் உமது பரிவிரக்கத்தினாலும் அன்பாலும் அவர்களை மீட்டருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எமது பங்கு மக்களின் வாழ்விலே நீர் கொண்டு வரும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாய் தங்கிடவும் தாங்கள் நடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து புதிய உலகம் படைக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி எங்களுடைய தேவைகளை அந்த பரலோக தந்தையிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அமைதியாக மன்றாடுவோம். அப்பா பிதாவே, நீர் எங்களோடு என்றும் பேசிக்கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பு மகனுடைய வருகையை நாம் ஆயத்தமாக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமையா? நன்றி. எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையானவைகள் ஏராளம் இருக்கின்றது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் உம்மோடு வாழ்வது, உமக்காய் வாழ்வது, உம்மோடு மகிழ்ந்திருப்பதுதான் அது எல்லாவற்றுக்கு முதல் தேவை என்பதை நாம் உணரச் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானது எது என்று உமக்கு தெரியும் என்று சொல்கிற பொழுது எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய சூழலை, எங்களுடைய பங்கை, எங்களுடைய பங்கு தந்தையை, இங்கே இருக்கிற ஊழியர்களை எல்லாரையும் ஆசீர்வதியும் ஐயா. நாம் எல்லாரும் உடல் சுகத்தோடு மனபலத்தோடு அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு வாழ, சுதந்திரத்தோடு வாழ, உம்மை போல வாழ எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியாள் எல்லா புனிதர்களுடைய பரிந்துரையிலும் நாங்கள் திடத்தோடு பலத்தோடு எங்களுடைய வாழ்வு பாதையை வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக தாரும். எங்களுடைய சிறுவர்களை ஆசீர்வதியும், இளையோர்களை கரம் பிடித்து வழிநடத்தும், எங்களுடைய பெற்றவர்களை நீர் அருள்வரங்களாலே நிரப்பும் ஐயா. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக்கிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என ஜோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது மீட்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், விசேடமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலினை சிறப்பிக்கின்ற ஸ்டனிஸ்லோஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் மற்றும் பக்தியாக இந்த திருப்பலிலே கலந்து கொண்டு உமது ஆசீரை பெற்று கொண்டிருக்கிற பங்கு மக்கள் மற்றும் இந்த திருப்பலியினை ஹோலி மேரி டிவியின் மூலமாக பார்க்கின்ற அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லப் போகிறோம். நாங்கள் எல்லாரும் சுதந்திரத்தோடு ஒரு மனதிலே எழுகிற ஒரு வாஞ்சையோடு அந்த மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் அழைக்கிறார். மகிழ்ந்திரு என்று சொல்லி. ஆகவே இந்த ஞாயிறிலே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கிய பாதையிலே மகிழ்ந்து நாம் பயணிக்க எங்களுடைய கரங்களை விரித்து நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக பொருள் அறிந்து அவர் சொல்லித்தந்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் இந்த அவர்கள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய வாழ்க்கையிலே அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள நீ திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பான சகோதரங்களே, ஒரு செய்தி மகிழ்ந்திரு என்று சொல்கிற பொழுது எங்களுடைய மனம் சிரிக்கும், எங்களுடைய மனதிலே அமைதி. அந்த அமைதியை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். எப்படி என்றால் நாம் பார்ப்போம் கண்களாலே. மீண்டுமாக சொல்கிறேன், கண்களால் பாருங்கள். உங்களுடைய வாயினாலே அமைதி என்று சொல்லுங்க. அந்த அமைதி மற்றவர்களுக்கு போய் சேரும். நாங்கள் ஒருவர் மற்றவர்களோடு இந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் எல்லாருக்கும் அமைதி உரித்தாக. அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன்னை பலியாக்கிய ஆண்டவர். உள்ளார்ந்த அமைதியிலே, உள்ளார்ந்த அந்த மன சுதந்திரத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ எங்களை அழைத்து நிற்கின்ற ஆண்டவர். இவருடைய உன்னதமான இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். உள்ளவர்
சோகம் தீர்க்க வருவாயே, என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. மன்னா நீரன்றோ மண்ணில் வாழ்பவா, மன்னா நீரன்றோ மண்ணில் வாழ்பவா. இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒளி விழாவை கொண்டாடப் போகின்றோம். உண்மையாகவே உங்களோடு இணைந்திருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்து உங்களோடு அவருக்கு நன்றி சொல்ல நான் ஆயத்தமாகின்றேன். நன்றி கூறுவோம். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அளிக்க கைமாறு என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தகும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலைவணங்கி ஆமேன் என்று சொல்லி பதில் சொல்லுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணே
நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.